வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வண்டி நிக்குது பாத்தீங்களா? நகர் சுரேஷ் சர்வீஸ்ல சரியான வண்டி நிக்குதுங்க. இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் 12 வீலு, 14 வீல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் தாங்க. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். சரியான வண்டி நிக்குது. இன்னும் அந்த பக்கம்லாம் வண்டி நிக்குது. இங்க இடம் இல்லாத இங்க போட்டு வச்சுக்கிறாங்க. இன்னும் அந்த பக்கம் எல்லாம் இதுக்கு பின்னாடி ஒரு வண்டி நிக்குது. என் வண்டி பக்கத்துல ஒரு வண்டி, அது 14 வீலு, இதுவும் 14 வீலு. அங்க இங்க ஒரு வண்டி 14 வீலு ஒன்று நிக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு 16 வீலு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இது வந்து 14 வீலுங்க. ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஒரே ஒரு வீல் மட்டும் தான் கட் ஆகும். செகண்ட் ஆக்சல் வந்து இல்ல. இது இப்போ லிஃப்ட் ஆக்சல வேலை செய்யும். இது ஹவுசிங், இது டம்மி. இந்த மாடலே நான் இவ்வளவு நாளும் பார்க்க கிடையாதுங்க. நம்ம வண்டி இங்க இருக்குது. நம்ம பக்கத்து வண்டி தான் காத்துல பாக்குறேன். என்னன்னா 16 வீல் இருக்குது அப்படின்னு பார்த்தா கரெக்டா பார்த்து 16 வீலா 14 வீலான்னாங்க. அப்புறமா பார்த்து தெரியுது செகண்ட் ஆக்சல் இல்ல இதுல. ஒரு வீல் மட்டும் தான் கட் ஆகும் போகுது. டக்குன்னு கட் ஆகுமா? நம்ம 2 டயர் இருந்தே 2 3 டைம் ஆட்டுறங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சல் 2 ஆக்சல் ரெண்டுமே கட் ஆகும்போதே ஒரு ஆட்ட ஆட்டுறங்க. இது ஃப்ரண்ட் மட்டும் கட் ஆனா எப்படி ஒரே இடத்துல கட் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். 12 வீல் கணக்கு வந்துருமா? லிஃப்ட் ஆக்சல் தூக்கிடுச்சுன்னா 10 வீல் கணக்கு வந்துடும். சூப்பர். இது ஃபெயிலியர் மாடல்னு நினைக்கிறேன். இது எப்பவும் பார்த்ததே இல்லை இந்த வண்டி நான். காத்தால இருந்து இவங்களோட ராவடி தாங்க முடியல. எதுக்கு இந்த மாதிரி போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. கோயிலுக்கு எதுனா போவாங்களோ? என்ன சொன்னாலும் புரியவே மாட்டேங்குதுங்க. ஆபீஸ் இங்கே இருக்குது. இந்த வண்டி ஒண்ணு வேலைங்க, வேலை பார்த்துன்னு அது பார்த்து வரணும். சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லோடு ஒன்றும் ஆகலைங்க. அதனால சாப்பாடு வந்து காத்தால நேற்றுதே இருந்துச்சு. அதை வந்து காத்தால சாப்பிட்டான். இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மணி பக்கம் ஆகுதுங்க. இப்போ வந்துட்டு முட்டை குழம்பு வைக்க போகிறேன். முட்டை குழம்பு. காய்கறி தான் வாங்கலாம்னு சொல்லி பார்த்தான். காய்கறி மேலே அந்தளவு பிரியம் கிடையாது இப்போ. இது சொரக்காய் இருந்துச்சு. பாவக்காய் இருந்தால் பாவக்காய் வாங்கலாம்னு சொல்லி போனோம். காய் எதுவும் இல்லை, தக்காளி தான் இருக்குது. சரி தக்காளி குச்சி செஞ்சுட்டு அதில் முட்டையை போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி அம்மட்டு இந்த மசாலா ஒன்று வாங்கி வந்தேன். என்னான்னு தெரியல, இது நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். சரிங்க, சமைக்கிறோம். அரிசி வந்து ஊற போட்டாச்சு. இப்போ வந்துட்டு சமைக்கிறோம் ஜம்முன்னு. நம்ம வண்டியில முட்டை குழம்பு செதற அடிக்கிறோம் பாரு இன்னைக்கு. முட்டையை வந்து வேசிட்டு தக்காளி குச்சி செஞ்சுட்டு தக்காளி குச்சியில் முட்டையை போட்டுருப்பேன். அப்புறமேட்டு இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்ட்டு ஒரு முட்டை அப்படியே வச்சுருக்கிறேன். இது வந்துட்டு அந்த குழம்புல உடச்சி விட்டுறலாம், அப்படியே கிளறது வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே விட்டுறது. ஆஃப் ஆயில் மாதிரி வந்துருமான்னு சொல்லி ஒரு ஐடியா போட்டுக்கிறேன். பார்ப்போம். இந்த வண்டிலையும் சமையல் ஓடுது, நம்ம வண்டிலையும் சமையல் ஓடுது, இங்கேயும் சமையல் ஓடுது. 3 வண்டிலையும் சமையல் 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 ஓடுது. செம்மையா ஓடுது. தலைவர் அவர் என்ன செய்யறான்னு சொல்லி தெரியல. இவர் இந்த பெரியவர் வந்துட்டு இது செய்யறாங்க. என்னது? பாவக்காய் குழம்பா? சொரக்காய் குழம்பு. ஆனா டமால்னு சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு முட்டை வெடிஞ்சிருச்சுங்க. அதுவும் இன்னும் கொதி கூட இல்ல, கொஜ்ஜா கூட வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். என்ன இதுன்னு தெரியல. ஷிட். ஓகே ரைட்டு. பச்சை மிளகா காஞ்ச மிளகா வாங்கலாம் பார்த்து போட்டு அது எதுவுமே வாங்க முடியல. எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்துட்டு இது ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்துச்சு முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு கடுகு போடலாமா வேணாமான்றதுக்கு கேள்வி இருக்குதுங்க. எடுத்து வச்சுன்னுக்குறான். போடுவோமா வேணாமான்னு போடும். நாடகம் நடக்கும். எங்கேயுமே லோடு இருக்கிற மாதிரி தெரியலங்க. வண்டி பாருங்க, இப்ப காத்தால வண்டியெல்லாம் இன்னும் தெரியல. இது அது அது அங்க இங்கேயும் 4 வண்டி இப்பயும் வந்துருச்சு காத்தாலே. வெங்காயம் வெயில் அடிக்கிற மாதிரி செஞ்சுதான் சொல்லி பார்த்தா
இது அதுக்குன்னு இருக்குது. எங்கேயுமே லோடு இல்லையான்னு சொல்லி தெரியல. காமர்ஸ் ஆஃபீஸ்லயுமே வண்டி நிற்குதான். இந்த ஆஃபீஸ்லயுமே வண்டி நிற்குது, காமர்ஸ் ஆஃபீஸ்லயும் வண்டி நிற்குது. சாயந்தரமா தான் தெரியும் இதுக்கு மேலே அவளுக்கு முடிஞ்சு சொல்லி. சாயந்தரமா சொன்னாங்கன்னா ஓகே. இதெல்லாம் நிறைய 12 தான் வாங்கினது. இதுவுமே 12 தான். இந்த வண்டியுமே 12, இதுவும் 12. இந்த பக்கம் இருக்கிறது மட்டும் தான் 14. இந்த 14, இது 14, நம்மளது 14. இது எல்லாமே 12 தான். இப்போ 12 தான் போட்டியே வெங்காயத்துக்கு. முட்டை கிரேவி ஓரளவு ரெடி பண்ணிட்டேங்க. அந்த ஃபீல் வருது. ஆனா என்ன, முட்டை தான் வந்துட்டு உரிக்கும் போது கரெக்டா வரல. இது 2 முட்டை நல்லா ஒண்ணுது. இது வந்துட்டு கொஞ்சம் இதுவும் பிசிட்டு தான் இதான் வெடிஞ்சு முட்டை. இது வந்துட்டு உரிக்கும் போது கோளாறான முட்டை. இது 2 நல்லா வந்துருச்சு. இன்னொரு முட்டை காணுமே. இந்த முட்டை தூக்கி அப்படியே இது பண்ணிடுறேன். ஓஹோ, மஞ்சாதூள் போடலாம். ஓகே, இப்பயே மசாலா போடலாமா இல்லை அப்புறமேட்டு போடலாமான்னு யோசிக்கிறாங்க. மசாலா வந்து ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ இது வந்து தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிட்டு இப்போ முட்டையை வந்துட்டு ஒரு அழகு பண்ண போகிறாங்க. கீத்து போட போகிறாங்க. இது வந்துட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தேங்க யூடியூப்ல. இப்போ தான் இது வந்துட்டு முட்டையே இப்போ ஸ்டார்டிங்ல எண்ணெயிலே நம்ம அந்த போடுற எண்ணெயிலே வந்து போட்டு கொஞ்சம் உப்பு கரை போட்டு வறுத்துட்டு இருந்தாங்கன்னா சரியா போயிட்டுக்குமா. நம்ம கொஞ்சம் ஆர்வக்குள்ள வரல, அது பண்ணலை. சரி கீட்டோம். இது வந்து இப்போ அழகுபடுத்த போகிறேங்க. கீரில் போடுறேன். இப்போதான் வந்துட்டு முட்டை குழம்பு மாதிரி இருக்குது. கீத்து போட்டு முட்டை தூக்கி உள்ளே போட்டாச்சு. லைட்டா சூடு வச்சிங்கன்னா முட்டை குழம்பு ரெடி. இப்போதைக்கு எல்லாம் மசாலா போட்டுறது மாதிரி. இந்த முட்டை ஃபீலே வரல, முட்டை வாசனையும் வரல, முட்டை ஃபீலும் வரல, ஒன்றும் வரல. ஓகே, இன்னும் நான் விட்டு பார்ப்பதுங்க. அழகா இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து அழகா இருக்குது. ஃபீல் வரலையே. அந்த முட்டையை வந்துட்டு நான் டூல் உடச்சு விட்டான். இதுவுமே இன்னும் கிளறல. ஒரு கொஞ்ச நேரம் வேவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். ஸ்லோவாக எரிட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டோம். அப்படியே இன்னொரு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சுருவேன். சூடு ஆறிட்டு அப்புறமேட்டு சோறெல்லாம் ஆயிட்டு முன்னாடி சாப்பிடும் போது எடுத்து பார்ப்போம் என்ன நிலைமை இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அந்த முட்டை வாசனை வருவணும் அப்படின்னு ஒரு ஐடியா வைக்கிதுங்க. பார்ப்போம். இது வந்துட்டு அந்த உடச்சுட்ட முட்டைங்க. ஆனால் அது வந்துட்டு மஞ்சக்கரு அப்படியே இருக்குது. என்னன்னு தெரியலையே. இல்லை, எந்திரிச்சு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்ப்போமா. நல்லா இருக்குதுங்க. ஓகே, என்ன லைட்டாக ஏதோ மசாலா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுன்னு நினைக்கிறேன். அந்த மசாலா வாசனை அடிக்குது. இதெல்லாம் வந்துட்டு பக்காவுது. முட்டை செம்ம டேஸ்ட்டு. இது பாருங்க. லோடு எதுனா வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த அறிகுறியுமே இல்லைங்க இது வரைக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது. சரிங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு லோடு எதுனா வந்துச்சு அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுறேன். 14 இல்லை வண்டி வைக்கிறனால நம்ம தப்பிச்சுட்டுங்க. நம்மளுக்கு வந்து லோடு வந்து விட்டாச்சுங்க. எந்த ஊருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் தெரியல. வாடகை கொஞ்சம் முன்ன போனதான் இருக்குதுங்க. இவ்வளோ வண்டி ஆல்ட் ஆயிடுச்சு. நிற்க வைக்கிறதுக்கே இடம் இல்லாத வண்டி. அதனால நம்மளை வெளியே எடுத்துக்காங்க. என்னோட கதை நீங்கள் லோடு வைக்க போறீங்க அப்படின்ட்டு அவனை வெளியே எடுத்துக்க சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி நானும் வெளியே எடுத்து போற மாதிரி போட்டுக்கலாம்னு பார்த்தா எல்லாம் வண்டி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா இடம் இல்லைங்க நிற்க வைக்கிறதுக்கு. அந்த வழியும் நகர்ல வண்டி தேங்கிடுச்சு. ஏதோ வண்டி வைக்கிறதுனால கடவுள் பண்ணிட்டு தப்பிச்சிட்டோம். நேற்று சாயந்தரமே இறக்கி விட்டனால, நேற்று சாயந்தரம் வந்து டர்ன் போட்டனால தப்பிச்சிட்டோம். என்ன பண்றாருப்பா தலைவர். போனா போட்டு போனா. எல்லா டிரைவரும் சப்போர்ட் பண்றாங்க.
பாத்தீங்களா எப்படின்னு தெரியுது வண்டி கிச்சு 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 கிச்சுன்னு வண்டி. நாம ஒரு வண்டி 14 வீலர் ஒரு வண்டி, அந்த வண்டி ஒரு 12 வீலர் வண்டி நாளைக்கு காத்தால வந்து லோடுக்கு போகுங்க. என்ன வாடகை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாடகைன்றாங்க. எந்தெந்த ஊருக்குன்னு கேட்டீங்கன்னா 3 ஊரு. பொள்ளாச்சி ஒண்ணு, திண்டுக்கல் ஒண்ணு, மதுரை ஒண்ணு. அது மூணுத்துல எதனா ஒண்ணு. அதுக்கு தகுந்த மாதிரி வாடகை போடுறோன்றாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நேத்தோட இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் வந்து வாடகை குறைஞ்சிருச்சுங்க. வண்டி தேங்கினா குறைய ஆரம்பிச்சிருச்சு. லோடு ஏற்ற வந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது. இருட்டுறதுமே வந்துட்டு லேட்டாக தான் இருக்குது. விடியுறது வந்துட்டு வேகமாக வெடியுது. 5:45 வெடிஞ்சே போயிடுச்சு. மொட்டை காட்டில் எடுத்து வந்து நம்மளே லோடு ஏற்றுற பேரில் லொக்கேஷன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி போலலாம் வந்துட்டுங்க. ஆனால் வந்துட்டு நம்ம கூட இன்னொரு வண்டி 12 ஒன்று வந்துச்சு. அது லோடு ஏற்றது கூப்பிட்டாங்களாம். நம்மளும் வந்து கூப்பிடல. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1:40 ஆகுது. இல்லை எங்கே வெங்காயம் வெளியும் என்ன ஆகுதுன்னு ஒன்றும் புரியல. காற்று உசுர அடிச்சுனே இருக்குது. யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் நம்ம ராசமலை ரெண்டு பேரும். பார்ப்போம் என்னதான் நடக்குது. ஃபோன் பண்ணி வந்து கேட்டான். ஆனால் வரேன்னுங்கிறாங்க. ஆனால் நேற்று ஒரு வண்டி வந்துட்டு காற்றுல அவங்க எங்கள் கூட சாப்பாடு சாப்பிட்டாங்க. அந்த வண்டி அங்கே நின்றுச்சு. அது இப்போ அதுவும் எங்கே போச்சுன்னு தெரியல. போய் பார்த்தா அந்த வண்டி வேற உங்களுக்கு இதோட ஏற்ற. ஆனால் எங்கே சில்லறை ஏற்றோம்னு நினைக்கிறேன். 2 நாள் வச்சு செஞ்சுருவாங்களோ என்ன நடக்கும்னு தெரியலையே. நினைச்சு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல. மனசுமா கொளுத்துதுன்னா ரெடி ஆயிடுச்சு. காத்து பிரம்மாண்டமான காத்து. அந்த செடிகளை பார்த்து பிரம்மாண்டமான காத்து. எப்படி லோடு ஏத்துல பாத்தி ஏற்றி விட்டு பாத்தி பாய் போட்டு வச்சா எல்லாம் கதை தெரியல. செட்டோட காத்து அடிக்குது. இந்த காட்டு காட்டுது. இது வந்து இப்போ வந்துங்க. அப்புறம் கேபிஎஸ் அட்டாச் வச்சா கேபிஎஸ் வச்சு டிஏ சுத்தமா தெரியல. அங்க ஒரு வண்டி வருதா ஒண்ணுமே தெரியல. ஐயோ போட்டு பொழப்படம் கொடுக்குது மழை. தாறு வேறு தக்காளி சோறு போ. என்னடா இது இந்த கொளுத்துக்கு ஒட்டி போடுங்க. மழை பேர் அறிகுறியே இல்லைங்க. திடீர்னு பெய்ஞ்சிருச்சு. அப்பா சாமி. ஆக்சுவலி நான் வந்துட்டு லோடு ஏத்துலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருந்தேன். என்னடா இது ஏத்தவே மாட்டேங்கிறாங்க, கூப்பிட்டு வச்சு வேடி காட்டுறாங்க அப்படின்னு. ஆனா பாத்துட்டா வந்துட்டு இப்போ மழை பெஞ்சிருச்சு. ஆனா எதிர்பார்க்கவே இல்லை. குபு 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 குபுன்னு பெஞ்சிருச்சுங்க. ஏத்துட்டு இருந்தாங்கன்னா சிங்கிளா இருந்துன்னு எங்க போய் தடுமாறுது என்ன பண்றது. லோடு வந்து ஏத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மூட்டைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன். போவேன் 30 மூட்டை கூட தருவாங்க. டைம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5:30 ஆகுதுங்க. டெலிவரி கொடுக்குற மாதிரி டெலிவரி ஏத்துறான். அவ்வளவுதான். நான் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டனோ அது நடந்துருச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதா 30 மூட்டை ஏற்றி விட்டாங்க. அது இது 30 மூட்டை ஏற்றுறதுக்கு அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர், திருப்பி நீங்கள் இடம் போகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர், போகிறது ஒரு 10 கிலோமீட்டர், திருப்பி எங்கே நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தங்கள அங்கேயே போனோம். அந்த மழைலாம் இருந்துச்சுல, திருப்பி அங்கேயே போய் நிற்க வச்சுக்கான்ட்டாங்க. இப்போ வந்துட்டு எல்லாம் அமாலிக்கெல்லாம் வந்துட்டு இதில் சாப்பாட்டுக்கு பண்ணிடுறாங்க. நான் வந்து இங்கே வெயிட் பண்ணுறேன். என்னடா இது நாளைக்கு தான் வந்து ஏற்றி விடுவோம். முழுசாக முடியுமா? நடக்கிறத நல்லதுக்கே. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுதுங்க. ஆனால் என்ன வெயில் அடிக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுதுங்க. இப்போ தான் வந்துட்டு இன்னொரு இது சந்து காட்டுக்குள்ளே வண்டியே வர்றது, லாரியே வருது. அதில் தூக்கணும்ன்றான். இதுலலாம் எப்படி தான் ஓடுறது இந்த இருட்டில் அப்படின்னு நினச்சி எல்லாம் பார்த்தாங்க, ரிவ்யூஸ் பார்த்தாங்க. சூப்பர். அதில் வரைக்கும் சந்தோஷம். 30 மூட்டை ஏற்றினுங்கிறாங்க. बोलो हाँ तुमको बोलता ना मैं खाना ला ले क्या तुम वे आराम से काम कर दो तुम
टेंशन मतलब नहीं, आराम से काम कर दो. முழுசா லோடு ஏற்றுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாதுங்க. இங்கே ஒரு 300 மூட்டை ஏற்றுவாங்களாம், மீதி எல்லாம் வந்துட்டு சொல்லி முடிஞ்சுச்சு. லோடு வந்து பாதி லோடு ஏற்றிங்கிறாங்க, பாதி கூட இல்லை, கால்வாசி ஏற்றிங்கிறாங்க. காத்துல வந்து சாப்பிடலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னோடனே அவங்களே வந்து இந்த சப்பாத்தியும் இந்த தாலும் கொஞ்சம் கொடுத்துங்கிறாங்க. நான் டிஃபன் பாக்ஸ் மட்டும் கொடுத்து இது மட்டும் கொடுத்தோம். பரவாயில்ல, நல்ல உள்ள இருக்கிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம் தான். இன்னொரு இடத்துக்கு இந்த பாயிண்ட் விட்டு இப்போ இன்னொரு இடத்துக்கு பாயிண்ட்டுக்கு போகணுமா, அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கலான்னு ஒரு ஐடியா போட்டுக்கிறேன். இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுதுங்க. இதில் வந்துட்டு அங்கே பெரிய பள்ளங்குது தெரியுதுங்களா. இதில் வந்து வண்டி உள்ளுடலாம் கட்டே ஆகுதுங்க. திருப்பூரத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு எனக்கு. இந்த ரோட்டில் திருப்பூரத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. லோடு வந்து ஏற்றினே இருக்கிறாங்க. அங்கேருந்து இங்கே தூக்கின்னு வராங்க. இந்த விட சொன்னாங்க, விட முடியல. தெரிய மாட்டேங்குதாப்பா. ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த ட்ரிப்பே வந்துட்டு ஃபுல்லாக நைட்லேயே தாங்க லோடாது. அந்த உரம் ஏற்றினாங்க, அதுவும் நைட்டே. கோதுமை ஏற்றினாங்க, அதுவும் நைட்டே. வெங்காயம் ஏற்றுறாங்க, அதுவும் நைட்டே. இங்கே கம்மி தான், ஒரு 50 மூட்டை மட்டும் தானா. எவ்வளோ இடத்துல தான் ஏற்றுறது. டெலிவரி தர மாதிரி டெலிவரி ஏற்றுறாங்களா, டெலிவரி ஏற்றல, அங்கங்கே ஏற்றுறாங்க. ஒரே இடத்த இறக்குறது, சில்லறை சில்லறையே பெருக்கி பெருக்கி ஏற்றுறாங்க. இங்கே ஷிஃப்டிங் பண்ணுறான்ற பேரில் டிராக்டரில் போகிறாங்க. இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. என்னடா ஒருத்தனை விட்டு போகிறீங்களாடி, ஏய் என்னடா இது. இங்கே வந்துட்டு நம்ம வண்டி வெங்காயம் எல்லாம் இங்கே இருக்குதுங்க, சரிதா. மொட்டை காடுங்க இது. மொட்டை காட்டில் விளையாடுறாங்கப்பா நம்மக்கிட்ட. இந்த பக்கம் ஏதோ 2 வீலர் ஒன்று வருது. மொட்டை காடுங்க, காட்டுக்குள்ளே எங்கதான் விளையாடுறது. பேகியும் வந்தால் கூட தெரியாதுங்க இதில். எல்லாது இது ஷிஃப்டிங் பண்ணுறன்ற பேரில் போனீங்கிறாங்க, அங்கே போகிறாங்க. முருங்கைக்கீரைன்னு நினைக்கிறேன் இது. ரைட்டு எப்படி இதே எல்லாம் ஃபுல்லும் அந்த இதெல்லாம் செம்மையாக தெரியுது. அப்போ அந்த ஸ்டிக்கருங்கெல்லாம் இந்த லைட்டை ஆஃப் பண்ணி பார்ப்போமா, ஃப்ளாஷ் லைட்டை. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் எரியுறது மட்டும் நல்லா தெரியுது, அவ்வளோதான். ஒண்டியே தெரிய மாட்டேங்குது ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணிட்டா. வண்டி வாங்கினப்ப வந்து இதை வைக்கணும்னு பார்த்துனேன்னா நேரங்காலம் அமையல. இப்போ அமைஞ்சிருச்சு அதுக்கு. கீழே இருக்கிறதுக்கே வந்துட்டு எனக்கு பயமாகுது. இங்கே ஏதோ இப்படி கிறுக்குன்னுச்சு, பாம்புக்கு எதனா வந்துருக்கின்ற போது எனக்கு பயமாகுது. இல்லை வண்டிக்குள்ள போய் உட்காந்துக்கிறான். ஃபுல்லாக மழை பெஞ்சு தண்ணி நிற்குது இதில், தெரியுதுங்களா. ஃபுல்லாக சேரு. இதில் நேத்தான் ஒரு வண்டி போச்சான், இந்த தெரியுதுங்களா சேரு. தண்ணி நிற்குது. லோடிங் மேன் புத்தி காட்டலை அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு சமாதானம் ஆகுறதில்ல. என்ன பண்ணுறது, இப்போ வந்துட்டு மொட்டை காட்டில் நிற்க வச்சுட்டாங்க நம்மளே. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ 1 மணி ஆகுதுங்க. உங்ககிட்ட என்ன நான் பாடுபடுறதுன்னு தெரியல. இப்போ இதுக்குள்ளே போய் இன்னும் 2 கிலோமீட்டர் போய் ஏற்றிடுவோம். பாதி லோடு ஏற்றிட்டாங்க. இந்த சேத்துல போய் ஏற்று நான் எப்படியா போட்டேன் நான் இந்த சேத்துல. இதில் போய் வண்டி மாட்டினா அவன் அவ்வளோதான், பெப்பன்னு கை தட்டி சிரிக்குவாங்க. ரிவேஸே போகிறோம். இப்போ போகிறதுக்கு ஒத்த வழி பாதுங்க, அது லாரி கூட போகாது. அதில் கூட்டின்னு வந்து நம்மளே வெடி காட்ட வச்சுட்டானே. அதுவும் நேத்தா ஒரு வண்டி போச்சு அப்படின்றான். போடாடே நீயாச்சும் இதாச்சும் வெங்காயமே வேணாம் ஒன்றும் வேணாம் எனக்கு அப்படின்னு சொன்னால், அப்புறமேட்டு பார்த்தா வேற ஏதோ ஒரு வழி, அங்கே எங்கேயோ ஒரு வழி காட்டின்னு போகிறான். அப்படி அந்த பக்கம் போகிறதுக்கு என்ன எங்கே போய் முடியும்னு சொல்லி தெரியல. இதெல்லாம் லோடு ஏற்றுறன்ற பேரில் 106 கிலோமீட்டரு சுற்றி நிற்கிறேங்க சும்மாவே.
இப்போ வந்துட்டு தென்னந்தோப்புக்குள்ள லோடு ஏற்றி வச்சுறேன், காட்டுறேன். இங்க பாருங்க, எவ்வளோடா இதுல வண்டியே வராது, எல்லாம் மிரர் கிரர் எல்லாம் அடிக்குது. வரட்டுவான்னு சொல்லிட்டு தென்னந்தோப்புக்குள்ள வண்டியை விடுறான். 100 மூட்டை இருக்குங்க, 100 மூட்டை ஏற்றினே இருக்கிறாங்க. அப்புறமேட்டு இப்போ ஏற்றி விட மாட்டாங்களாம். ஒரு டைமே எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுதுங்க, 1:15. நேரம் காலம் நம்மளுக்கு போட்டு சூப்பராக பண்ணுது. அதை சேர்த்துக்க விட நான் போகிறேன். இன்னைக்கு காதல் தான் ஒரு வண்டி போச்சுன்னா செம்ம டென்ஷன். ஏற்றுங்கடா இன்னும் 200 மூட்டை இருக்குது. இங்கே ஒரு 100 மூட்டை ஏற்றுவாங்களாம். இன்னும் 200 மூட்டை பெண்டிங் இருக்குது. அது நாளைக்கு தான் ஏற்றி விடுவோம் அப்படின்றாங்க. அது இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் சுத்த வைக்கிறாங்கன்னு தெரியல. தர அடிக்கும் நைட்டு போகணுமா உழைக்கிறதா இருக்குது. லோடு வந்து முக்கால்வாசி ஏற்றிட்டாங்க. நைட்டு 2 மணிக்கு ஏற்றி விட்டாங்க. 3 மணிக்கு தான் இங்கே வந்தான். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அவங்க வீடு வந்துட்டு அந்த பின்னாடி இருக்குங்க. அவங்க வீட்டனே எடுத்து வந்து போட்டுக்கினாங்க. சரி, காத்தால நேரத்தில் வந்து ஏற்றி விட்டுருவாங்கன்னு பார்த்தா டைம் 10 ஆகுதுங்க. இது வரைக்கும் வந்த பாடு இல்லை. கேட்டால் இன்னும் லேட் ஆகும் அப்படின்னாங்க. சரி, சிறப்பு. என்ன பண்ணுறது, ஏற்றி விட்டோன்னா போகலாம் வேலைக்கு. இங்கிருந்து வந்துட்டு बोलो कॉल करेगा ठीक है तो रोड अच्छा रहेगा। ठीक है। हाँ तो कॉल करेगा तो लाएगा ना। इधर आके फोटो खींच इधर। नहीं तुम जाओ ना, हम नहीं आ रहे। नहीं अच्छा रहेगा। तुम ट्रैक्टर में लेके आओ। हाँ रास्ता अच्छा है, आ रहे। तो कॉल करेगा। ठीक है गाड़ी लेके आओ। ठीक है, हम देखता बाद में गाड़ी लेके आता. வந்துட்டு இங்கிருந்து ஏதோ 1.5 கிலோமீட்டர்ல எவ்வளவு 1.5 இல்லை எவ்வளோன்னு தெரியலையே. நடந்தே போகணுமா, நடந்தே போயிட்டு டிராக்டர் ரப்பி டிராக்டர்லேருந்து தூக்கிட்டு வரேன்னுறாங்க. சம்பவம் இதுதான் சம்பவம். ஒரு லோடு ஏற்றுறதுக்கு 2 நாளா? டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுதுங்க. சிறப்பு. இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்குறேன்னா, அங்கே அந்த கரும்பு செடிக்குதுங்க, ஒரு கரும்பு ஒன்று உடச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா போட்டுனுக்குறான் நம்ம ராசங்க இருக்கிறான். வழியே போகாது, இதில் விட்டு ஆட்டுன்னு எங்கடா ஆட்டுறது, இதில் திருப்பிட்டு போனாதே போதும் எனக்கு. இன்னொரு 150 மூட்டை ஏற்றி விட்டாங்கன்னா, நேற்று ஏற்றி விட்டுருந்தாங்கன்னா வேலையை முடிஞ்சுங்க. இதில் எங்கடா விடுறது டேய். வெயில் வேறு பட்டை கிளப்புதுங்க. மழை கீழே பெய்யக்கூடாது, அது வரைக்கும் சந்தோஷம் தான். சீத்தாப்பழம் வேறு இருக்குது. சீத்தாப்பழம் பழுத்துனுக்குதான் என்னன்னு பார்ப்போமா? தெரியுதுங்களா? இருக்குது, அறுத்து வச்ச பழுக்குமா என்னன்னு சொல்லி தெரியல. நீங்க எப்படி அறுக்கிறது, உள்ளேயும் போகிறதுக்கு வழி இல்லையே, ஏதோ புதற நான் அறுத்துருக்கேன். வழி கண்டுபிடிக்கிறேங்க. இதான் இங்கே ஒன்று வந்து முதல் திரண்டுனுக்கு தான் பார்க்கலாம். திரண்டுனுக்கிற மாதிரி தான் தெரியுதுங்க. ஃபுல்லாக காய்க்குது. உள்ளே வந்துட்டேன் நான். திரண்டுங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் பிச்சுன்னு போய் வண்டியில் வச்சு படுக்க வச்சு சாப்பிட போகிறேன். என்ன கீழெல்லாம் பார்த்தா ஃபுல்லாக புதருக்குள்ள இருக்கிறோம். இப்போ எங்கே போனாலும் இந்த வித்தத்துக்கு மட்டும் அளவு இல்லாத பெருசு நம்மளுக்கு. இது கூட திரண்டுங்க. ஏன்னா தொட்டாக புதுக்குன்னு வருது எல்லாம். வேற எங்கே இருக்குது? நிறைய காய் இருக்குது, ஆனால் திரண்டுங்க தான் என்னான்னு தான் சொல்லிதாங்க தெரியல. ரொம்ப மேலே கீழே எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு கரும்பு உடச்சு வந்துட்டான். உக்காந்து சாப்பிட கிடைக்க வேண்டியதான். வரதுக்கு இன்னும் எப்படி பார்த்தாலும் 1 மணி நேரம் தான், 2 மணி நேரம் ஆகுமா. ஆக முடிஞ்சு நேரத்தில் கிளம்பி போயிடலான்னு பார்த்தா ஆவாது போகுது. ஒரு பொழுதே போச்சுங்க. காத்தால 10 மணிக்கு ஏற்றுற வண்டி இப்போ வருது. இந்த வண்டி போய் நம்ம நேரம் என்னான்னு தெரியல. வண்டி போய் மாட்டிக்கிச்சான். வண்டி மாட்டிக்கிட்டு தான் எடுத்துன்னு வரேன். ஒரு மூட்டை வெங்காயமே இல்லை, எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. இது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இங்க பாருங்க, இந்த மூட்டை கிழிஞ்சுங்குது. வெயில் பட்டை கிளப்புதுங்க. அந்த மூட்டை என்ன அந்த கணக்கு எழுதுவாங்க தெரியல. இந்த டிராக்டர் என்ன போடுறது போய் மாட்டிக்கிச்சு. இது வேற சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட் कर दिया भैया. நல்லா இருக்குதா? எலி கடிக்கிற வரைக்கும் கடிச்சிட்டு வேற.
நாளாங்குது. வெங்காயம் வந்து டைரக்டா சாப்பிட்டா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. அது என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. டைரக்டா சாப்பிடக்கூடாதான். இவன் சிரிக்கிறான் நான் சாப்பிடறத பார்த்துட்டு. அப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ராசா நம்ம கிட்ட வந்து கரெக்டா 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. ரோஸ் இந்த இருக்கும். என்னடா ஒரு நல்ல டாபிக் பேசும்போது இதனால லவ்வர் மாதிரி எங்க தராங்க. சரி ஓகே, நம்ம நல்ல டாபிக் ஒன்று பேசினோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னியோட 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ராசம் வந்துட்டு லோடு கிளம்பி நம்ம வந்து அட்வான்ஸ் பண்ணி நிறைய நாள் ஆச்சு. 1 மாதம் ஆயிடுச்சு லோடுக்கே வந்தாங்கன்னு வச்சுக்கேன். இன்னைக்கு 16 டேட்டு. அதே போன வருஷம் 16ஆம் தேதி நம்ம ஜவ்வரிசி சேலத்தில் ஆத்தூரில் ஏற்றினங்க. கரெக்டாக இன்னையோட 1 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய விஷயத்த கற்றுக்கணும் நம்ம ராசனை வச்சு. நிறைய விஷயம் கற்றுக்கணும். நிறைய நல்லதாச்சு, நிறைய கெட்டதாச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ லாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2.5 லட்ச ரூபாய் வரைக்கும் தெரிஞ்சே லாஸ் ஆயிடுச்சுங்க. இந்த டயர் வெடிடுது அதனால லாஸ் கிடையாது. இது வேற மாதிரி ஒரு லாஸ் ஒன்று ஆச்சு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2.5 லட்சம் 3 லட்ச ரூபாய் வரைக்கும் அவுட்டு. அது எந்த மாதிரின்னு சொல்லிட்டு வீடியோக்கு சொன்னல, மறைமுகமாக நிறைய ஆயிடுச்சு. அது வந்துட்டு இன்னைக்கு நல்லா தரணுன்றனால எதுவும் பேசுறது வேணாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அடுத்து எதனா அப்டேட் ஆகுதா அப்படின்னு நினைக்கிறான். நல்லதே நினைக்கிறோம், பார்ப்போம். ஆனால் எனக்கு வந்துட்டு இப்போ ஊருக்கு போனால் தான் தெரியும் என்னென்ன நடக்குது, எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம போன டைம் இப்போ இந்த நட ஃபுல்லும் நைட்லேயே ஏற்றுனாங்களா. லாஸ்ட் வருஷம் என்ன நடந்துச்சோ அதே நடந்தது. லாஸ்ட் வருஷம் இந்த டைமில் நம்ம ஆத்தூர்லேருந்து இண்டூர் போனோம். அதே மாதிரி இந்த டைமும் டைரெக்டாக இண்டூர் 1 வருஷம் முடிகிற டைமில் கரெக்டாக என்ன நடந்துச்சோ அதே நடக்குது. கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் கிடையாது. அதே மேலே அதே நம்ம போன டைம் வந்துட்டு வெங்காயம் ஏற்றணுங்க. முதல் நட ஜோர் சேர்த்துன்னு இண்டூர் போனோம். இந்த நட வந்துட்டு ஊர் ஏற்றினு இண்டூர் போயிட்டு திருநெல்வேலி போனோம். லாஸ்ட் டைம் வந்துட்டு வெங்காயம் ஏற்றினு திருநெல்வேலி போனோம். இந்த டைம் அதே வெங்காயம் ஏற்றிக்கின்னு மதுரை, எந்த ஊருன்னு தெரில, 3 ஊர் சொன்னுக்கிறாங்க. பொள்ளாச்சி, மதுரை, திண்டுக்கல். 3ல் எதுனா ஒன்று. அப்பயுமே வந்துட்டு இது முளசும் போட்டுமே ஒரு 17 மூட்டை சால்டேஜ் வருதான். ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்பா. ஏன்னா கடன் நல்லா கட்டண மாதிரியே தெரியல. 1 வருஷம் ஆயிடுச்சு. எடுக்க அதிகம் தான் ஆசையை தவிர முடிவு ஆகல. லோடு வந்து முழுசா ஏற்றி முடிச்சுங்க. அப்படி பார்த்தாலும் இன்னொரு 13 பேக் போடணுமா. இன்னொரு 13 மூட்டை போட்டாங்கன்னா லோடு கம்மி. இப்போ இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் போக சொல்கிறாங்கன்னு தெரியல 13 மூட்டைக்கு. அது வந்து திடீர்னு பேய ஆரம்பிச்சிருச்சு. இது எதாவது தெரியும் பாய்கிறீடா. ஏன்னா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நீங்க பாருங்க, இன்னொரு 16 மூட்டை போடணும்னாங்க. அதுக்குள்ள பார்த்தா மழை ஓன்னு பெய்யுது. ரொம்பவும் கேரண்டி. ரொம்ப பொறுமையாக வேலை செய்றாங்கண்ணே. ஒன்றும் இல்லைங்க, வந்துட்டு இப்போதான் வந்து பாயிண்ட்ல வண்டி நிறுத்தினா அதுக்குள்ள குடான்குள்ள வண்டி விட்டுலான்னு பார்த்தா குடான்குள்ள வண்டி போவாதான். அங்கதான் இன்னொரு 16 மூட்டை ஏற்றணும். என்னடா நேற்று இதே டைமுக்கு மழை, இங்க இன்னைக்கும் அதே டைமுக்கு மழை. வேகம் போடுங்களேடா டே. दुपाई 5 ஒன்று கூட ஓகே தான். அவர் நீச்சே கருதோ பக்கவே இல்லை. மழை ஓன்னு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க, நேற்று அந்த மரத்துக்கடியில இருந்து மழை பெஞ்சிச்சு ஓன்னு. இன்னைக்கு அதே நிலைமை, அதே மழை, எல்லாம் ஒரே கூட்டு. அந்த 16 மூட்டை எடுத்து அங்கேயே எங்கன்னா போடுங்கடா. நான் கேட்கலையுங்க. SRF போர்ட்ல ஒரு 5 மட்டும் போட்டுங்க भैया. वो रस्सी पूरा खोलना, बाद में देना. रस्सी नहीं है मेरे पास. ठीक है. ஓன்னு போயுது. தோழி முடிஞ்சிரா. இங்க பாரு கதைய. காத்து அடிக்குதுங்க. காத்து மழை சரியா அடிக்குது. இங்க பாரு செதறுது.
என்னடா நம்மளுக்கு நேரம் அருமையாக சோட சோட மாறே மாறே பையா. கடவுள் சோதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா யாராலும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. மழை சும்மா பிரிச்சு மேயுது போ. வந்துட்டு பாய் பறக்காதுக்கிறதுக்கு மட்டும் கவர் போட்டு வந்தாச்சு. என்னடா இது, இன்னொரு 1 மணி நேரம் மழை பெய்யுதுன்னா ஏற்றி முடிச்சுட்டு வேலை முடிஞ்சுச்சு. திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லை மழை பெய்யணும், ஒரு அறிகுறியே காணும், திடீர்னு பெய்ஞ்சிச்சு. வீசுதப்பா மழை. கரெக்டா 5 நிமிஷம் அக்கா லவலி சரியான மழைங்க, போட்டு பொழந்து எடுத்துருச்சு. எல்லாம் மேல இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே போட்டு திருப்பி இந்த பாயை முடிச்சு வச்சு உள்கரில் கழட்டிட்டு அப்புறமேட்டு போடணும். இன்னும் ஒரு 13 பை போடணும். 13 மூட்டை போட்டா வேலை முடிஞ்சுச்சு. போடுங்காடி மாடி சரியான தண்ணி மேல இருக்குது. இப்ப இவங்க இல்ல அப்படின்னா பொழப்பு மாறினுக்குங்க. இவங்களுக்கு வந்து நான் நேத்தே ஒப்படைச்சிட்டேன், பாய் போடுறதுக்கு வந்து நேத்தே ஒப்படைச்சாச்சு. நைட்டு வந்தா என்ன ஆகுது, முக்காவாசி ஏற்றி விட்டுருந்தாங்க. நைட்டு வந்து சொல்லி முடிஞ்சு எந்த எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. मडीस मडी 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 आराम से कर दो. மழை பெஞ்சுங்கிறதுக்கு அதுக்கும் பாய் வந்து வெயிட்டா இருக்கும். இப்ப இன்னொரு 13 மூட்டை அங்கங்க உள்ள தூக்கி போட்டாங்க அப்படின்னா முடிஞ்சுச்சு. டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 மணி ஆகுதுங்க. பசிக்குது வேற, நீ எடை போடணும் எல்லாம் பண்ணணும். அடுத்து மகாராஷ்டிரா சிஎம் வந்து இங்க வந்துட்டு சல்மான் கானாக. நம்மளது எப்படி விஜய் சாரோ அந்த மாதிரி இங்க வந்துட்டு சல்மான் கான். எல்லா பேசுறாங்க பாத்தீங்களா. 13 மூட்டை போட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சுச்சு. இப்போ 2 வண்டி லோடு எடுத்து வந்துருக்குதுங்க. கிட்டத்தட்ட நகர்ல மட்டும் ஒரு ஆபீஸ்ல 70 வண்டி 60 வண்டி நிக்குதான். லோடு இல்லாத நிக்குதா, ஏதோ மார்க்கெட் ஏதோ லீவுன்னு சொல்லிட்டு நாம வந்துட்டு இந்த மாதிரி காட்டுல ஏத்துறதுக்கு வந்துட்டுங்க. 100 கிலோமீட்டர் சுத்தினாலும் பரவாயில்ல, லோடு ஏத்திக்கிறேன்னு சொல்ற பேர்ல வந்தாச்சு. 70 வண்டி 60 வண்டி நின்னா நம்மளுது என்னைக்கு டர்னி எட்டி நாம என்னைக்கு லோடு ஏற்றி. இங்க பாலாஜி ஆபீஸ்னு ஒன்று இருக்குதான், அந்த பாலாஜி ஆபீஸ்ல அவ்வளோ வண்டி நிக்குதான், 70 வண்டி நிக்குதான் அப்படின்றாங்க. பாய் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. பல போராட்டத்துக்கு அப்புறமேட்டு லோடு வந்து ஏற்றி முடிச்சாச்சுங்க. ஒரு மாதிரி சாதனை பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு, என்னாலே தெரியல. எவ்வளவு நேரம் தான் இருக்கிறத சாப்பாடு தண்ணி இல்லாத லோடு ஏற்ற முடியாத ஒரு மாதிரி லோடு ஏற்றி விட்டோம்லதான் அப்ப நிம்மதியா இருக்குது. போடா எல்லாத்துக்கும் 100 ரூபாய் டிப்ஸ்ன்ற மாதிரி டிப்ஸே கொடுத்துருவாள்கிட்ட போடா நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா மழையில கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹிட் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு எடை போடணும், என்ன வெயிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நல்லா ஃபுல்லா பாயை போட்டாச்சு. கரெக்டா வரும்ன்றாங்க, 30 டன் 200 கிலோ வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பாப்போம். எடை போட வந்தாச்சு. சரிங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இதுவே போனால் வீடியோ பெருசாக போகும்னு நினைக்கிறேன். இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் இருக்காங்க. அதே மாதிரி உங்களோட அன்பு ஆதரவும் எப்பயும் போல் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. என்ன வார்த்தை சொல்கிறதுனே சரியில்லைங்க. சரிங்க, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.